நடம் மூடும்போது நான் பாக்குறேன் தண்டை இந்த பக்கம் இருக்கு, ருத்ராட்சி இந்த பக்கம் இருக்கு இல்லையா. அடுத்த மாசம் நான் நட திறக்கும் போது உள்ள சன்னிதானத்துல இருக்கேன். இன்னைக்கு ராஜீவ் தந்திரி சாட்சி இருக்கு. ராஜீவ் தந்திரி நாங்க இருப்பாரு, மிகப்பெரிய தந்திரி, நோ காம்ப்ரமைஸ். எனக்கு இப்போ பக்தி அதெல்லாம் போச்சு, ஏன்னா நம்ம சாதாரண மனுஷன் தானே. என்னன்னா அது இந்த தண்டை எப்படிதான் இந்த பக்கம் வந்தது அப்படி போயிடுச்சு என் மைண்ட். சாமி எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் அப்படின்னு. என்ன சந்தேகம் சொன்னி? என்ன சந்தேகம்? ஐயப்பனோட தண்டை வந்து போன மாசம் நம்ம நட சாத்தும் போது இந்த பக்கம் இருந்தது, இப்ப இந்த பக்கம் வந்திருக்கேன்னு கேட்டேன். அவரே பார்க்கல. ஓ அப்படியா அப்படின்ட்டாரு. ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துனாரு அவரு. சரி நீ எத்தனை வாட்டி சபரிமலைக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன். நான் சொன்னேன் நமக்கு எல்லாம் தெரியுமே சபரிமலையில அந்த திமிரு. என்ன சாமி சொல்லுங்க, எனக்கு நான் என்ன ஒரு 100-120 வாட்டி வந்திருப்பேன் சபரிமலைக்கு அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அடுத்த பதில் அவர்கிட்ட 120 வாட்டி இல்ல, நீ 1,00,000 வாட்டி சபரிமலைக்கு வந்தாலும் பேசு அப்படின்னு பொக்கில் இருக்க மாதிரி இருந்தா. என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னா, இவ்வளவு 120 வாட்டி மலைக்கு வந்திருக்கேன்னு சொல்ற, ஐயப்பன் சபரிமலையில உயிரோடு இருக்கானே உனக்கு தெரியலையே அப்படின்னா. ஒரு 3 மணி நேரம் கச்சேரியில ஒரு 3 நிமிஷம் பாட்டுக்கு ஒன்னால அசையாம உட்கார முடியல. அப்ப ஐயப்பன் 1 மாசம் உட்காந்து தவம் பண்றான், அவன் இடம் மாத்திக்க மாட்டான் அப்படின்னா ஆடி போச்சு. எனக்கு இன்னைக்கு அந்த கண்கலங்கி போயிடும் சார். நீங்க அந்த சம்பவத்தை